ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹேய் தேவி, சொல்லி வாய்முள்ள அதுக்குள்ள வந்துட்டாரு. மாப்ள வாங்க மாப்ள வாங்க. யோ கையடியா. யாருக்கு யாரையா மாப்ள? ஏங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவீங்க, அதுபடி நடந்துப்பீங்கன்னு நான் உங்களை நம்பினேன். ஆனா நீங்க என்னடானா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்க. விக்னேஷ், உங்க குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி அப்படி இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒட்டுமொத்த குடும்பமும் ஃப்ராடா இருக்கீங்க. விக்னேஷ், இப்படி ஒரு காரியத்தை பண்றது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? விக்னேஷ், இது பாருங்க விக்னேஷ், கையில தப்பா பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். யோ பேசுனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மாப்ள நான் ஒண்ணு இல்லாத சொல்லி அவங்க பண்ண விஷயம் அப்படி இருக்க போய் தானே சொல்றேன். அன்னைக்கு நல்லவங்க மாதிரி வீட்டுக்கு வந்து குழந்தை என்கிட்ட குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நான் இல்லாத நேரமா பார்த்து குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்கள ஃப்ராடுன்னு சொல்லாம வேற என்னையா சொல்றது? விக்னேஷ், நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப கையில தப்பா பேசுறீங்க, அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். எங்க விடுங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம டென்ஷன் இருங்க. ஆகாம என்ன பண்ண சொல்ற? வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசுவாரா? அத பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இல்லங்க, அவரு நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன். விக்னேஷ், கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க குழந்தைய ஒன்னும் பிரிக்கிறதுக்காக நான் அங்க இருந்து கூட்டிட்டு வரல. குழந்தைய பிரிஞ்ச சோகத்துல தேவி ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டா. அவ ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு. திடீர்னு ஃபிட்ஸ் வந்து மயக்கம் போட்டுட்டா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம் நாங்க. அவ குணமாகணும்னா குழந்தைய பார்த்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில இருந்தா. இத நான் உங்க அம்மா கிட்டயும் சொன்னேன், கேட்கவே இல்ல. அதனாலதான் நானே முடிவு பண்ணி குழந்தைய அங்க இருந்து தூக்கிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. அப்புறம் இன்னும் என்னென்ன கதெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்க. உங்களுக்கு தான் பொய் சொல்றது, நடிக்கிறது, அடுத்தவங்கள நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறதெல்லாம் எல்லாம் கை வந்த கலையாச்சே. விக்னேஷ், சொல்றதுல உண்மை இருக்கு, அத நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நாங்க யாரும் பொய் சொல்லல. தேவிக்கு உடம்புக்கு முடியாம போனது உண்மைதான். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அவளை குணப்படுத்துறதுக்கு வேற வழி தெரியாம தான் கையில் குழந்தைய எடுத்துட்டு வந்தாலே தவிர உங்ககிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் அவளுக்கு இல்ல. நாங்க இப்ப கூட நீங்களும் தேவியும் ஒண்ணு சேர்ந்து குழந்தையோட சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். அதனாலதான் நீங்க குழந்தைய பிரிஞ்சிருந்ததால மனசளவுலயும் உடம்பளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் தேவி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து கையில் உங்ககிட்ட கொடுத்தா. அன்னைக்கு நீங்க இருந்த நிலைமையில தான் இன்னைக்கு தேவியும் இருந்தா. நாங்க உங்களை பத்தி யோசிச்ச மாதிரி நீங்க தேவிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்ள. அவ பாவம். ஆமா மாப்ள, இப்ப குழந்தை உங்க கூட இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு அப்பாவா உங்களுக்கு அந்த குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்கு. அதனால இப்ப கூட உங்க கோவத்துல மறந்துட்டு தேவி கூட சேர்ந்து வாழுங்க மாப்ள. என்னது? நான் அவ கூட சேர்ந்து வாழணுமா? இப்ப புரியுது உங்களோட பிளான் என்னன்னு. எங்க அம்மா சொன்னது சரிதான். குழந்தைய வச்சு அவளை என் கூட சேர்த்து வச்சிடலாம் பிளான் பண்றீங்களா? மாப்ள, இங்க பாருங்க, நான் அவளை பிரிஞ்சதுதான். எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறதுல தெளிவா இருக்கேன். ஹேய், இவ கூட எவடா வாழ்வான்? இங்க பாருங்க, மரியாதையா என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல மாப்ள என்ன பண்ணுவ? சும்மா இரு. நீங்க சும்மா இருங்கக்கா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எல்லாரும் கெஞ்சிட்டு இருக்கீங்க. குழந்தை தூக்கிட்டு போய் கொடுத்தீங்கல்ல, அதான் இவ்ளோ பேசிட்டு இருக்கான். டேய், அன்னைக்கு வாங்குனதெல்லாம் மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கவும் மாட்டேன். அன்னைக்கு நீ என்ன அடிச்சதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், என்ன பண்ணுவ? மாப்ள, இவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உங்களுக்கு எங்க மேல கோவம் இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு நீ கேட்டுக்கிறேன். எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நம்ம என்ன தப்பு டேய், பண்ணோம்? கொஞ்ச நேரம் சும்மா இருடா.
மாப்ள நீங்க வேற யார பத்தியும் யோசிக்க வேணாம். நாங்க தப்பு பண்ணிருக்கோம்னா எங்களை கூட நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. ஆனா என் பொண்ணு தேவி பாவம், அவளை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அந்த குழந்தை மேல நீங்களும் தேவியும் எவ்வளவு உயிரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்காகவாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? அவ கூட என்னால வாழ முடியாது. இது வரைக்கும் அவளால அனுபவிச்சதெல்லாம் போதாதா? எனக்கு தேவை என்னோட குழந்தை மட்டும்தான். அவனுக்காக மட்டும் நான் இங்க வந்திருக்கேன். மாப்ள விக்னேஷ் நிறுத்துங்க. அந்த ஆள்கிட்ட எதுக்கு நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன ஏத்துக்கிட்டு எனக்கு வாழ்க்கை பிச்சை போடணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? தேவி கிடையாது தேவி, சொல்றத புரிஞ்சுக்கோ. அக்கா நீங்க சொன்ன வரைக்கும் போதும். எனக்காக இவன் கிட்ட யாரும் கெஞ்ச வேண்டாம். நீங்க இப்படி எல்லாம் கெஞ்சு என்ன இவனோட வாழ வைக்கிற அளவுக்கு அவன் நல்ல மனுஷனும் கிடையாது, நல்ல புருஷனும் கிடையாது.